மாணவ செல்வங்கள் வழங்கும் சிறப்பான கலை நிகழ்ச்சி இதோ இதோ உங்கள் முன்னால். அரசியலில் லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவை மலிந்த ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் இருந்திருக்கிறார் என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. தொடக்கப்பள்ளி வரை மட்டும் கல்வி கற்ற ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரான கதையை கேட்டிருக்கிறீர்களா? கல்வியே தேசத்தின் கண்களை திறக்கும் என்று கூறி பட்டி தொட்டிகளிலெல்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டியவர். ஏழை பிள்ளைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதால் புரட்சிகரமான மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர். தமிழகத்தில் நம்ப முடியாத நல்லாட்சியை தந்து இரவா புகழ் பெற்ற அந்த உன்னத தலைவரின் பெயர் காமராஜர். அவரை போன்ற தலைமைத்துவம் தமிழ்நாட்டில் தொடர்ந்திருந்தால் அந்த மாநிலம் தரணி போற்றும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. விஸ்வரூபம் கொண்டு விண்ணை எரிப்போம் நண்பா, சில பெண்ணீர்கள் விழுந்தால் என்ன? மின்னல் ஒன்றை கிண்ணல் ஒன்றை கைவாளாய் எடுத்து இன்னல் தீர போராட்டம் நடந்து படிக்கிறதுக்கு போனா இதுக்கு வகுத்துக்கு யாரு கஞ்சி ஊத்துறது? நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டுல வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்திருக்கோம். முடியும், நம்மால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாயா. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு மத்தியானம் சோறு போடுறதுக்கு என்ன செலவாகும்? குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் செலவாகும். திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாய கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வரேன். ஐயா, நீங்க இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க, எப்படியாவது இந்த திட்டத்தை உடனே அமலுக்கு கொண்டு வந்துருவோம். வடிவேல் சார் நிதி மந்திரியும் சொல்லிட்டாரு, திட்டத்தை உடனே ரெடி பண்ணுங்க. வந்தாயையா வந்தாயையா வாழ்வை
ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கும்பிடுங்க. ஐயா வயசான காலத்துல பாவம் பெத்தவங்களை சேர்த்துக்கிறது யாருதாங்க பிரச்சனையே? 30 வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்போ நிக்கிறாங்களே, அவங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை பாசம் எவ்வளவு இருக்கு? 10 மாசம் சுமந்து பத்தியம் இருந்து உங்களை பெத்து தொட்டில போட்டது அம்மானா, 10 காசு சம்பாதிச்சாலும் அதை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து சோறாக்கி போட தோல்ல போட்டு வளர்த்தது அப்பண்டா. அவர் சம்பாதிச்ச சொத்தை நீங்க 2 பேரும் தான். 10 மாசம் குழந்தையில பல்லு வராம நீ பேச பேச்ச என்ற பையன் பல நாட்டு பாஷை பேசுறான்னு பெருமைப்பட்ட உங்க அப்பண்டா. இன்னைக்கு நீ நாக்கு மேல பல்ல போட்டு அந்த அப்பனே வேண்டான்றிய. உன்னை பெத்தது அவனுக்கு என்றா பெருமை? அப்பன ஆத்தாலும் இருக்கும் போது தெரியாத அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போதுதான் தெரியும். அப்பன ஆத்தாலும் கல்ல செலவைக்க சொல்ல, கால் வயிற்றுக்காவது கஞ்சி ஊத்த சொல்றேன். அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிட சொல்ல, கோயில் அவங்களை பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க நான் சொல்றேன். ஆசான் இல்லாத படிப்பும் அப்பனாத்தால மறந்தனோட பொழப்பும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைடா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, எங்களையும் மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிப்புன்ற மன்னிப்பு உங்க அப்பனை ஆத்தாலையும் சாகிற வரைக்கும் உங்களோட பிரிக்காம வச்சிருக்கணும். கல்விக்கு மதிய உணவுடன் உடனடி திட்டங்கள், பெற்ற தாய் தந்தையருக்கு மதிப்பு, காமராஜரின் உணர்வுகளை உணர்ச்சியோடு நடத்தி காட்டிய நாடார் சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு நன்றிகள். மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளர் திரு ASR மகேஸ்வரன் சார் மற்றும் இணை செயலாளர் சி காளிராஜ் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பா கட்டிய வீடாயிருந்தாலும் அது நமக்கு அம்மா வீடுதான். அடுப்படியே அம்மாவின் அலுவலகம். அன்பு மட்டுமே நம் அம்மா எதிர்பார்க்கும் சம்பளம். காய்ச்சல் வந்தால் மருந்து தேவையில்லை, அடிக்கடி வந்து தொட்டு பார்க்கும் அம்மாவின் கையே போதுமானது. காமராஜரின் உணர்வுகளுக்கு உயிரூட்டிய இந்த நாடார் சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கும் உரைமுறை பெரியோர்களுக்கு நன்றிகள். பரிசளிப்பு விழா முடிந்தவுடன் நன்றியுரையும் தொடர்கிறது. அதைத் தொடர்ந்து நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியுடைய மாணவ செல்வங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை எல்லாம் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காகித கப்பல் கரை சேராது இயந்திர கப்பலாய் உன்னை இயக்கு, மலர்களாய் நின்று மகரந்தம் சுமந்தது போதும்,
கிளைகளாய் விரிந்து உலகமெங்கும் சாதனை நிலையில் பரப்பிக் கொண்டிருக்கும் திறமை வாய்ந்த பொறியியலாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது நம் நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. முயற்சியை தூண்டி மாணவர்களின் வளர்ச்சி ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டு செயலாற்றும் எங்கள் நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் இணை செயலாளர் திரு KS காசிபிரபு அவர்களை நன்றியுரை வழங்க வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்ஸ், நன்றி. நமது கல்வி தந்தை காமராஜர் அவர்களின் பிறந்த தின கல்வி திருவிழா 2017 மிக சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது. முதல் நாள் நிகழ்ச்சியான நேற்று நடைபெற்ற காமராஜரின் பொற்கால ஆட்சி மலர தேவை ஏற்றமிகு தலைவர்களா எழுச்சிமிகு இளைஞர்களா என்ற தலைப்பில் நடந்து முடிந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட நடுவர் திரு ஆவணி மாடசாமி அவர்களுக்கும் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாம் நாள் நிகழ்ச்சியான இன்று அதிகாலையில் நடைபெற்ற மினி மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு வி பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெற்ற மாபெரும் ஊர்வலத்திற்கு உறுதுணையாக நின்று உதவி புரிந்த காவல்துறையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் திருமதி ஏ வசந்தி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது விழாவில் மற்றொரு சிறப்பு விருந்தினர் திரு தனபாலன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்வி திருவிழாவை சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்தி நமது தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவினரின் தலைவர் திரு KPR முருகன் அண்ணாச்சி அவர்கள், உபதலைவர் திரு SKB பாலகிருஷ்ணன் அவர்கள், பொதுச் செயலாளர் திரு டி ராஜமோகனாச்சி அவர்கள், பொருளாளர் திரு GN ஜவஹர்நாச்சி அவர்களுக்கு மற்றும் நமது ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் செயலாளர்கள், இணை செயலாளர்கள், உறுப்பினர்கள், முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள், பெற்றோர்கள், எல்லாருக்கும் மேல மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, இந்த விழாவின் சிறப்பினை மக்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மைக் செட், ஃபுட், டெக்கரேஷன் ஆகிய வேலைகளை பார்த்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழா வெற்றி பெற உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றியுரை வழங்கிய நம் நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் இணை செயலாளர் திரு KS காசிபிரபு அவர்களுக்கு நன்றி. அதிகாலை எழுந்து ஆண்டவனை நினைத்து இனிய புன்னகையுடன் ஈகை எண்ணத்துடன் உழைத்திட இன்றைய நாள் இனிதே மலர்ந்தது. வெற்றிகள் தரவே அழகாய் வந்தது. முடியாத காரியமும் முழுமையாக நடந்திடட்டும். இன்றைய வெற்றிகள் நாளையும் தொடர்ந்திடட்டும். இன்றைய பொழுதை இனிமை பொழுதாக்க முகம் மலர்ந்து அகம் மலர்ந்து தமிழகத்தின் தவப்புதல்வர் காமராஜரின் புகழ்பாடி கலை நிகழ்ச்சிகளை வழங்க வருகின்றனர் நமது நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள்.
ஏய் இருங்கப்பா, என்ன ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்கு? என்ன விஷயம்? டேய், உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு நம்ம காமராஜர் ஐயா பிறந்த நாள்ல, அதனால தான் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கு. அவர் எப்போ பிறந்தாரு, என்னெல்லாம் நல்லது பண்ணாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதில் நாங்கள் அவரோட வீரம், திறன் சார்ந்த நுண்ணறிவு மற்றும் அவரோட வித்தியாசமான முடிவெடுக்கும் திறன் பற்றி பார்க்க சரி உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஏய் ஆமாண்டா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். காளை அடக்குன கருஞ்சிறுத்தைய நீ பார்த்துருக்கியா? ஆமாண்டா, அந்த காலத்திலே ஜல்லிக்கட்டெல்லாம் நடந்திருக்கு. அதில் காமராஜர் ஐயா காலையெல்லாம் அடக்கியிருக்காரு. நீயே பாரு. ஜல்லிக்கட்டு 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 இதுதான் ஜல்லிக்கட்டு, தில்லிருந்தா மவனே மல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு, தில்லிருந்தா மவனே மல்லிக்கட்டு. கொம்ப தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு, கொம்ப தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு. இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு, இது ஜல்லிக்கட்டு, தில்லிருந்தா வந்து மல்லுக்கட்டு. ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு, தில்லிருந்தா வந்து மல்லுக்கட்டு. கொம்பு பச்சை சிங்கடா, இது கொம்பு பச்சை சிங்கடா, கொம்பு பச்சை சிங்கடா, இது ஜல்லிக்கட்டு காலடா. டேய் செம்ம மாசில் நம்ம காமராஜர். ஆமாம், இதே வீரத்தோட தானே அவர் நம்ம சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டாரு. ஆமாம்ல, மறக்க முடியுமா அதெல்லாம்? இவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிருக்குமா? இந்த மாதிரி பல போராட்டங்களை கடந்து அவர் 13 ஏப்ரல் 1954 நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரானார். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறப்ப நம்ம இருந்திருந்தோம்னா என்ன ஸ்டைலில் செலிப்ரேட் பண்ணியிருப்போம்ன்றதை இப்போ பார்ப்போம். செல்லமாக எங்க விட்டு பிள்ளைய மையட்டி பாக்குறான், உச்சி தொட்டு பாக்குறான். வண்டி கட்டு சண்டையின்னு முன்ன வந்து என்னவன தட்டி தூக்குறான், முட்டி முட்டி பேக்குறான். தொட்டு அடிச்சா பொறி பறக்கும், எட்டு திசையும் கொடி பறக்கும். கொடி பறக்குதா? அது மட்டும் இல்லை, நம்ம காமராஜர் ஐயா டேம்லாம் கட்டியிருக்காரு. அதில் நம்ம கலாம் ஐயாவும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அது தெரியுமா உனக்கு? சரி, அதையும் நம்ம பார்த்துருவோமா? காமராஜர் காலத்தில் ஒரு நாள். ஐயா, உங்களை பார்க்க இன்ஜினியர் வந்திருக்காரு. அவங்கள வர சொல்லுங்க. என்ன ஐயா? வணக்கங்க ஐயா. வணக்கம்யா, உட்காருங்க. நம்ம ஒரு டேம் கட்ட போகிறோம். அது எப்படின்னா, தண்ணி பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு பாயிற மாதிரி கட்டுறோம். டிசைன் போட்டு கொண்டு வாங்க. அது எப்படிங்க ஐயா, தண்ணி பள்ளத்துலேருந்து மேட்டில் பாயும்? ஏயா, இதை சொல்கிறதுக்கா இன்ஜினியர் படித்த? டிசைன் போட்டு கொண்டு வாங்க. என்ன 2 நாட்கள் கழித்து. என்ன சார் டென்ஷனாக இருக்கீங்க? சிஎம் சார் ஒரு டிசைன் கேட்டார், என்னால் முடியலை. ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார், முயற்சி பண்ணுங்க, உங்களால் முடியும். என்னையா, டிசைன் போட்டிங்களா? டிசைன் முடிஞ்சுங்கய்யா, பாருங்க. அம்புட்டு தான். இதுக்கு தான் முயற்சி பண்ணால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு. வேலையை ஆரம்பிச்சு விடுங்க. அப்போ இந்த டேமோட சக்ஸஸ்ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம ஸ்டைல்லே பார்த்துருவோம்.
சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆடங்கள் கற்றதால் விட விட நான் எழுவேன் புது எலும்பு சீடையும் my game is beyond pain what I be the best look inside manifest தொடுவோம் சீக்கிரம் மறுகாலம் நம்மை போற்றுமாடா Bless me higher every time we walk through fire. Enemies when we retire, I can hear them liars say impossible, possible. We make radical possible. There be no better time than today. Knocking down doors, I'm coming out war. Not fun violent, but hot to the core. Tolvi undam padikka, ucham yeri kodikka. Vetri vaagi sudi, I rise up and soar. கோட்லாம் பலமா இருக்கே தம்பி. ஆமாண்ணே, நான் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அதுதான் இந்த கெட்டப்பு. நீ சொல்கிற ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை அறிமுகப்படுத்தினதே காமராஜர் ஐயா தான். அது தெரியுமா உனக்கு? அவரோட வீரத்தை பற்றி ஜல்லிக்கட்டுலையும் நுண்ணறிவை பற்றி டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பார்த்தோம். அவரோட வித்தியாசமான முடிவெடுக்கும் திறனை பற்றி சொல்லலைல? சரியா சொன்ன. இப்போ அவரோட காலத்தில் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ண பசங்களை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்தாருன்னு இப்போ பார்க்கலாம். ஐயா உள்ள வரலாங்களா? வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்காக மாணவர்களோட அப்ளிகேஷன் வந்திருக்குங்க ஐயா. இதில் சரியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து தந்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிடலாம் ஐயா. சரி ஐயா, ஒன்று சொல்லலாங்களா? சொல்லுங்க. இல்லையா, அதுக்குள்ளே தேர்ந்தெடுத்துட்டீங்களே. தேர்ந்தெடுக்கிறதுக்கு படிப்படியான பல வழிமுறைகள் இருக்குதுயா. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க நிறைய கால அவகாசம் எடுத்துக்கிட்டாங்க. இதில் என்னையா கால அவகாசம் வழிமுறையெல்லாம்? நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைங்களை தவிர மற்ற பிள்ளைங்களை பெற்றவங்க படித்தவங்க. நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைங்களோட குடும்பத்திலேயே அவங்க தாயா முதல் பட்டதாரி. அவங்கள பெற்றவங்கெல்லாம் படிக்காதவங்க. இது போதும்னு. இனிமே முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு. But
இவ்வளோலாம் நல்லது பண்ணிட்டு நம்ம காமராஜர் அக்டோபர் 2 1975 இறைவனடி சேர்ந்தார். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ, மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே, இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. அவர் இல்லாத குறைய போக்க அவரோட உருவ சிலையை வச்சு தேனி மாவட்டத்தோட முதல் பல்கலைக்கழகத்தை தொடங்க போகிறோம். பல 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 பாகுபலி, பயமின்றி பாயும் புலி. பல 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 பாகுபலி, பயமின்றி பாயும் புலி. அடியடி வெறி மேளத்துக்கு கூட்டாளி. துயரம் எல்லாம் புதிரட்டுமே, திசையெட்டும் அதிரட்டுமே. தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகமே தடையும் இல்லை. அவர் நினைத்தாலும் அதை தடுப்பேன் நான். சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்துமைக்கெதிராய் நானும் வருவேன். தனி ஒருவனாய் முன் படையெடுத்து, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் வழியும் தோழா. அது நாள் வரும் முன்னே உன்னை வென்று முடிப்பேன் வா. தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. போதைய மனசில அப்பிக்கோ, காசா அள்ளிக்கோ, வானத உடச்சிட துள்ளிக்கோ. சீசா நெப்பிக்கோ, நெருபெல நீ பத்திக்கோ. போதைய மனசில அப்பிக்கோ, புருதர மரியத்திக்கோ. பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பெரும்புகழ் பாடிய நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியுடைய கலை மாமணிகளை வாழ்த்தி மகிழ்கிறோம். ஒரு அன்பான வேண்டுகோள், தேசிய கீதம் முடிந்த பின்பு நம்முடைய உறன்முறை பெருமக்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அளிக்கிறோம். திருஷ்டி சுத்த வேண்டியிருப்பதால் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் திரு கே சேகர், திரு காளிமுத்து மற்றும் சந்திரபோஸ் அண்ணாச்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆட்சி மன்ற உறுப்பினர் பி கணேஷ் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை என்பது நம்பிக்கையில், இன்று மட்டும் நம் கையில். வெறுங்கை என்பது மூடதனம், விரல்கள் 10 மூலதனம். நானிலம் போற்றும் நல்லவராம் காமராஜரின் வாழ்க்கை வரலாறையும் நற்குணங்களையும் நடன நாடகம் மூலம் எடுத்துரைத்த நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியுடைய மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்த நம்முடைய உறன்முறை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம்.